என்னுடைய பேர் சண்முக சுந்தரம், கோயம்புத்தூர் வன உயிரின பாதுகாப்பு அறக்கட்டளையினுடைய செயலாளர். கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, மருதமலை வனப்பகுதியில் ஒரு யானை உடல்நல சரியில்லாமல் இருந்ததை ரோந்து போன வனப்பணியாளர்கள் கண்டுபிடிச்சாங்க. அதை பார்த்து உடனடியாக அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்ததுனால அதுக்கு மருத்துவ சிகிச்சைக்கான ஏற்பாடுகள் பண்ணி உடனடியாக 2 மருத்துவர்கள் அதுக்கு சிகிச்சை கொடுத்து தொடர் சிகிச்சை நல்ல விதமாக கொடுத்ததுனால அந்த யானை நல்ல விதமாக காப்பாற்றப்பட்டது. இந்த சமயத்துல அந்த யானை எழுந்து நிக்கிறதுக்கு முன்னத்தன்னைக்கு அதனுடைய குட்டி வேற யானைகளினுடைய கூட்டத்தில் சேர்ந்து அது ரொம்ப தூரம் டிராவல் ஆகி நரசிபுரம் பகுதிக்கு போயிருச்சுங்க. 2 நாளைக்கு முன்னாடி அந்த யானைகள் அந்த குட்டியை ஒரு தோட்டத்தில் விட்டுட்டு போயிடுச்சு. அது தகவல் கிடைச்சதுன்னா வனத்துறை உடனடியாக போய் அந்த குட்டியை மீட்டு மறுபடியும் எங்க மருதமலை பகுதிக்கு எடுத்துட்டு தாய் யானைகளோட சேர்த்துக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டாங்க. ஒரு 5-6 தடவை நேற்று முன்தினம் ட்ரை பண்ணி பார்த்தாதுங்க. அதுல அந்த யானை குட்டியை சேர்த்துக்கல, விலகி போயிட்டு இருந்தது. இந்த சமயத்துல ரொம்ப லேட் ஆனதுனால, நைட் ஆனதுனால அந்த பணியை நிறுத்திட்டு நேற்று மறுபடியும் ட்ரை பண்ணலான்னு பாக்குறப்ப தாய் யானை கிடைக்கல. இந்த பகுதியில் இல்லாம தேடி பார்த்தாலும் கிடைக்கல. மறுபடியும் இன்னைக்கு காலையில ஒரு 65 வனப்பணியாளர்கள் உள்ள போயிருக்காங்க. எல்லாம் தேடிட்டு இருக்கிறப்போ அந்த தாய் யானை இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப அதனால இந்த குட்டியை கூட்டிட்டு போய் அது கூட சேர்க்கறதுக்கான முயற்சியில ஈடுபட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நல்லதானமே இந்த ஆபரேஷன் முடியும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம்.